ஒரு அழகான தோட்டத்தில் தனது அதிர்ச்சியூட்டும் இறகுகளை காட்ட விரும்பும் ஒரு பெருமைமிக்க மயில் வசித்து வந்தது. மயில் அடிக்கடி மற்ற விலங்குகளிடம், என் அழகான இறகுகளை பாருங்கள், உலகத்தில் எந்த பறவையும் என்னை விட பிரம்மாண்டமாக இல்லை. ஒரு நாள் ஒரு சிறிய புறா மயிலின் அருகில் வந்து அமைதியாக, ஆனால் அழகு எல்லாம் இல்லை, அன்புள்ள மயில். மயில் சிரித்து, நான் தோட்டத்தில் மிகவும் அழகான பறவை, நீங்கள் என்ன வழங்க வேண்டும்? புறா பதிலளித்தது, எனக்கு பிரகாசமான இறகுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் எங்கு சென்றாலும் அமைதியை கொண்டு வர முடியும். நாட்கள் கடந்தன. இருண்ட மேகங்கள் மற்றும் உரத்த இடிமுழக்கத்துடன் ஒரு புயல் தோட்டத்திற்கு வந்தது. பெருமைமிக்க மயில் தங்குமிடம் கண்டுபிடிக்க முடியாமல் புயலில் நடுங்கியது. அதே நேரத்தில் புறா அமைதியாக ஒரு மரத்தின் கீழ் ஒரு வசதியான மூலைக்கு பறந்தது. மறுநாள் காலையில் புயல் கடந்து சூரியன் வெளியே வந்தது. மயில் புறாவை அணுகி, நான் இப்போது பார்க்கிறேன், அழகு எல்லாம் இல்லை, நீங்கள் சொல்வது சரிதான் புறா, உள்ளில் உள்ள கருணையும் அமைதியும் தான் ஒரு பறவையை உண்மையிலேயே அழகாக ஆக்குகிறது. அன்று முதல் மயில் உள் அழகை மதிக்க கற்றுக்கொண்டது. மேலும் அவர் தாழ்மையான புறாவுடன் நட்பு கொண்டார். ஒழுக்கம். உண்மையான அழகு வெளிப்புற தோற்றத்தில் இல்லை, ஆனால் கருணை, அமைதி மற்றும் உள்ளே உள்ளவற்றில் உள்ளது.